ரொம்ப நாளுக்கு அப்புறம் தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுவும் இன்றைக்கி லைட்டாக எனக்கு காய்ச்சலாக வேறு இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, இந்த காய்ச்சலாக இருக்கிற டைம்லலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கம்ஃபர்ட் ஃபுட் செஞ்சு சாப்பிட்டா அந்த காய்ச்சல் சரியாயிரும். அது யாருக்கு எப்படியே தெரியல. எனக்கு வந்து இந்த தக்காளி சாப்பாடு இல்லைன்னா ரசம் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாலே காய்ச்சல் சரியாயிரும். இதை தான் காலங்காலமாக எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு காய்ச்சலாக இருக்கிற டைமில். அதுவும் காய்ச்சல் எனக்கு அடிக்கடியெல்லாம் வராது. 4 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க அது மாதிரி ரொம்ப ரேராக தான் காய்ச்சல் வரும். வந்தாலும் ஒரு வாரம் காய்ச்சல் இருக்கும். ஆனால் இப்போ அந்தளவுக்கு காய்ச்சல் இல்லை, சும்மா லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருந்தது. சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அவங்க ஃபாலோ பண்ண அதே மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா கொஞ்சம் காய்ச்சல் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தேன். அதுவும் இன்றைக்கி அவங்க ஆஃப் நைட் ஃபுல் நைட் வேறு நைட் ஷிஃப்ட் வேறு பார்த்துட்டு வராங்க. அப்படிங்கிறதால அவங்க எப்போவுமே நைட் ஷிஃப்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரசம் தான் வைப்போம். ரசம், பருப்பு இல்லைனா காய் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு செய்கிறேன். வந்தவுடனே கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்து தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை கூட வந்து பூண்டு மட்டும் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் அதே டேஸ்ட்டில் இருந்தது. எனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி ரொம்ப நேரம் தக்காளியை வறுத்து விட்டு சுத்தமாக அந்த புளிப்பே இருக்கக்கூடாது. ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3/4 பதத்துலலாம் இறக்கிட்டோன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்காது. அதனால நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வறுத்து விட்டு செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. காய்ச்சலும் சொன்ன மாதிரியே சரியாயிருச்சு. இன்றைக்கி வந்து சண்டே, ஆனால் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுத்து செய்யல. அவங்களும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம நான்வெஜ் எடுத்து செஞ்சுட்டு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் நான்வெஜ் எதுவுமே எடுத்து செய்யலை. அதுவும் ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி தக்காளி சாப்பாடு செய்வோம். எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி தக்காளி சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அடிக்கடி தக்காளி சாப்பாடு செய்வோம். அது என்ன வறுத்து விட்டு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஆனால் இப்போ வாங்குகிற தக்காளிகள்லாம் அரை மணி நேரம் ஆனாலும் வேகணும்னாங்குது.